ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு கையில ஒரு டிகிரி வச்சுட்டு என்ன பண்றது தெரியாம இருக்கீங்களா? டே ஃபுல்லா மொபைல் யூஸ் பண்ணிட்டு கேம்ஸ் ஆடிட்டு இல்ல வெப் சீரிஸ் பார்த்துட்டு நைட் டைம்ல உங்க லைஃபோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ஃபீல் பண்றீங்களா? இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 ஏஜ் குள்ளவா இருப்பீங்க. 3 மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரெகுலட் ஆகுது. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்களோட பிரவீன். உங்களுடைய ஹெல்த், மோட்டிவேஷனு, உங்களோட கெரியர் போறதுக்கு நாங்க சப்போர்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஆர் ஸ்கூல் முடிச்சுட்டு டெய்லி 10 மணிக்கு எந்திரிப்போம். மொபைல் சார்ஜ் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுட்டு எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வீட்டுல இருந்து எந்திரிச்சு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு டெய்லி காலையில இதான் குடிக்கணும். திருப்பி வந்து பார்த்தோம்னா நம்மளோட மொபைல் ஃபுல்லா சார்ஜ் ஆகும். சரி, ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கும் போது அப்பதான் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் நமக்கு ஒரு ரீல்ஸ ஷேர் பண்ணுவான். நம்ம அந்த ரீல்ஸ் கொண்டு போய் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதுல நம்ம டைவர்ட் பண்ணி ஸ்க்ராலிங்லயே இருக்கும். நம்ம அதாவது நம்மளோட சார்ஜ் 100ல இருக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50-60 வர வரைக்கும் கூட நம்ம அந்த ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணி அதுலயே நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். என்னடா அப்புறம் என்ன ஆகும்? டைவர்ட் ஆயிட்டோம்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு எந்திரிக்கிறோம், டீ குடிக்கிறோம், செல்லு நோண்டுறோம், ரிப்பீட். நாளைக்கு எந்திரிக்கிறோம், டீ குடிக்கிறோம், செல்லு நோண்டுறோம், ரிப்பீட். முடியல தலைவரே. சோ இதுவே உங்களோட லைஃப்ல போகிறதுனால இது நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாமும் இல்ல, சோ நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அதுவும் இல்ல, நெக்ஸ்ட் வருஷம் பார்த்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்க தவிர இதுக்கு ஒரு எண்ட் கார்டே இல்லைங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இது வந்து ஒரு நாள் இல்ல, 1 வீக் இல்ல, 1 மந்த் இல்ல, 1 இயர். இது நீங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இது பேரு தாங்க கம்ஃபர்ட் ஜோன். இது உங்களுடைய ஒர்க்கை டிலே பண்ணல, உங்களுடைய ஃபியூச்சரையே டிலே பண்ணுது. க்ளோஸ் பண்ணுதா சார்? டக்குனு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை காக்கிட்டு போறேன். சேம் மொபைல், சேம் பெட், சேம் கம்ஃபர்டபிள். Same, but different, but still same. சோ இந்த கம்ஃபர்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் வேணா கிடைக்குமே தவிர உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ரெகுலரா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும், ஆனா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடும். growth and successful always uncomfortable zone. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய வாரில பாத்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் ஹீரோ அப்படிங்கிறவன் வெளியே வருவான். சோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயுமே கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த மோட்டிவேஷன்ஸ, நமக்குள்ள இருக்கிற அந்த குரோத்த எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணும். சோ நீங்க கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க, உங்களோட குரோத் அன்ஸ்டாப்பபிளா இருக்கும். சோ அதுக்கு நான் கேரண்டி. நமக்கு எதிரி எப்பவுமே வெளியாலாம் கிடையாது, நம்ம கூட இருக்கிறவங்களே தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு போயிடலாம். சோ இதுவுமே ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாள் நம்மளுடைய ஹீரோ, நம்மளோட ஒரு ஹீரோ, எல்லா படத்துலயுமே கதையிலுமே ஹீரோ ஒருத்தங்க இருப்பான் இல்லையா? நம்மளோட ஸ்டோரியிலயும் ஒரு ஹீரோ. நம்மளோட ஹீரோ ஒரு நாள் 11 o'clock பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு டீ கடையில அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிட்டு, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு? டீ குடிக்கும் போது கையில டீயே, வாய் ஃபுல்லா ட்ரீம், அதாவது ஃபியூச்சர் ட்ரீம், பகல் கனவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? லைக் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி லைஃப்ல செட்டில் ஆகணும், அப்படி லைஃப்ல செட்டில் ஆகணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோவுக்கு நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கு. மச்சான் எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சிரிப்பு, பேக்ரவுண்ட் பூரா 4-5 பேர் வந்து சிரிக்கிறாங்க நம்மளோட ஹீரோவை பார்த்து. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்றான். இன்டர்வியூ எல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம், நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது சீரியஸா எடுத்து யோசிக்க ஆரம்பிக்கும். அவங்க எல்லாம் ட்ரிப் போறாங்க, ஜாலியா இருக்காங்க, திருப்பியும் ட்ரிப் போறாங்க, அந்த டீ கடையும் விடல. சோ இதே மாதிரி ரொட்டீனா ஒரே லூப்ல போய்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவுக்கும் நிறைய இன்டர்வியூஸ் மிஸ் ஆகுது, அவனுக்கும் ஏஜ் ஆகுது. பட் சடனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு கிரியேட் ஆகுது. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, ரெஃபரன்ஸ் போகும். இன்னொரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வெல் செட்டில்டு. ஸோ அப்படியே ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரினுக்கு போய் யூகேல செட்டில் ஆயிட்டான். ஆனா நம்ம ஹீரோ அதே டீ கடை, அதே டீயே, அந்த மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஜாலியா ஜோக்ஸ் எல்லாம் நினைச்சு ரிமெம்பர் பண்ணிட்டு ஜாலியா அந்த கடையில உட்காந்துட்டு இருக்கு. ஸோ
அப்பதான் ரியலைஸ் பண்றேன் எல்லாருமே சீரியஸ்னஸ் ஆயிட்டாங்க. அவங்களோட லைஃப்ல அடுத்தடுத்த கோல்ஸ் பார்த்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் ஆடியன்ஸா இருக்கோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம ஹீரோ திங்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் போக போக என்ன ஆகுதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வெல் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ ரீயூனியன் வருது. ரீயூனியன் வரும்போது எல்லாருமே காரு, பைக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஒரு வெரைட்டியான கார்ஸ், எல்லாருமே ரிச்சா வராங்க. நம்ம ஹீரோ மட்டும் சேம் அதே மாதிரி போகிறான். ஸோ அப்புறம் எல்லாம் மீட் பண்ண டைம்ல நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்கறான், என்ன ஏன்டா யாருமே வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு போகல, இல்லை ஏன் எல்லாருமே ஸ்டாப் பண்ணல அப்படின்னு. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதுல ஒருத்த மட்டும் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சொல்றது நீ எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஸ்மைல் அப்படின்னு சிரிச்சுட்டு மூவ் பண்ணி அங்கிருந்து போயிட்டான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நல்ல ஃப்ரெண்டு உன்னை சிரிக்க வைக்கிறவன் இல்ல, உன்னோட ஃபியூச்சரை சிந்திக்க வைக்கிறவன் தான் உன்னோட நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அதுக்குன்னு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பேடுன்னு சொல்ல கிடையாது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க. செகண்டா உங்களோட சர்க்கிளை சேஞ்ச் பண்ணுங்க, உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும். மிஸ்டேக் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரெகுலரா பண்றது, நமக்கே தெரியாம பண்றது போன் அடிக்ஷன். சரி, போன் அடிக்ஷன்னா என்ன? நான் என்ன ரொம்ப நாள் பாக்குறது இல்லையா, ரொம்ப நாள் போர் அடிச்சா மட்டும் எடுத்து பாக்குறது, அதுதான் மிஸ்டேக். ஏன் போர் அடிச்சா நீங்க எடுத்து பாக்குறீங்க? அந்த டைம்ல நீங்க போர் அடிக்கும்போது எடுத்து பாக்குறது தான் எஸ்கேபிசம்னு சொல்லுவோம். உங்களோட ரியாலிட்டியில இருந்து நீங்களே உங்களை எஸ்கேப் பண்ணிக்கிறீங்க. அந்த டைம்ல நீங்க மொபைல் எடுக்கலைன்னா உங்க ஃபியூச்சரை பத்தி நீங்க அந்த இடத்துல யோசிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப் நம்பிக்கையோட எடுத்து வச்சிருப்பீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. போன் அடிக்ஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னு, ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலையில எழுந்திரிச்சா மொபைல் பாப்பீங்களா? ஒரு ரீசனும் இல்லாம ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பீங்களா? தூங்குறப்போ போனை பக்கத்துலயே வச்சுட்டு தூங்குறாங்களா? நீங்க ரெஸ்ட் ரூமுக்கும் போன் எடுத்துட்டு போவீங்களா? ஒரு 10 மினிட்ஸ் உங்களால மொபைல் யூஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுதா? நோட்டிபிகேஷனே வரலைனாலும் சும்மா மொபைலுக்குள்ள போய் நீங்க ஓபன் பண்ணி பாப்பீங்களா? இப்போ இத்தனை கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் ஆமான்னு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு போன் அடிக்ஷன். இந்த 20 to 30 ஏஜ்குள்ள மட்டும்தான் உங்ககிட்ட ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், நல்ல growth-ஆன மைண்ட் செட் இருக்கும், ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட், புதுசா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபயரும் இருக்கும். அந்த ஃபயரை இந்த 3 மிஸ்டேக்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிச்சான மேனா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க வேண்டிய ஆளா இருக்கலாம். பட் இதனால ஒரு எஃபெக்ட் ஆகி, ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்டா உங்களோட லைஃப்ல நடந்து அங்க நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்றதுக்கு பதிலா இதை நீங்க இன்னைக்கே கட் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க யாரா வேணா இருக்கலாம். நீங்க எதா இருந்தாலும் லெஃப்ட்ல தள்ளி ரைட்ல பஞ்ச் அடிச்சு நீங்க மேல வரத பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ ரெகுலரா உங்களுக்காக